ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட் நியூஸ் தான். நான் நேற்று வீடியோ போடும்போதே மெமோ எதனால நமக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் இந்த வீக்கே வந்துடும். நமக்கு நாளைக்கே வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு கிட்டத்தட்ட இது மெமோ மாதிரி தான். ஏன்னா கவுன்சிலிங் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளியராக 1 to 2 டைம்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மெமோஸ் அது தனியாக வரும். அது வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதில் நீட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அது எந்த டே கவுன்சிலிங்னு சொல்லிட்டு அதிலே மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. எந்த டே கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன டைமிங்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், மெமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 22 ஜான்வரி. நான் அப்பயே சொன்னேன், நான் கண்டிப்பாக மெமோ இந்த வீக்கில் வந்துடும். நமக்கு கண்டிப்பாக 21, 22 அந்த மாதிரி நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 22 ஜான்வரி ஸ்டார்ட் ஆகி பட் நம்ம எப்போ ஃபினிஷ் ஆகுது அப்படின்னா 12/3 மார்ச் 12 வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது எந்த நாட்கள் அப்படின்னா எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சில நாட்கள் இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு Feb 6, Feb 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம Feb 8 தான் குரூப் 2A மெயின்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் இல்லை. ஏன்னா இது ஒரு ப்ரோக் எடுத்தாங்க நேற்று. ஸோ அப்படிங்கும்போது அப்போ கவுன்சிலிங் இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. சில டேட்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டேட்லலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபெப்ரில் 6, 7, 18, 19, 20, 21 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மார்ச்சில் 7th. ஸோ இந்த நாள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இதில் நமக்கு சாட்டர்டேஸ் இதுக்கு இருக்கும். அதே மாதிரி நேற்று ஒருத்தவங்க கேட்டது 25th ஏன் நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டு தான். 17 நமக்கு லீவ்னா 25 நமக்கு வாக்கிங் டே. ஸோ அது எல்லாருக்குமே தெரியனால நான் மென்ஷன் பண்ணல, சாரி. ஸோ அதனால் நமக்கு 25 வாக்கிங் டே. ஸோ அதனால் கவுன்சிலிங் அன்றைக்கி நமக்கு நடக்கும். ஸோ ஃபஸ்ட் அதுதான் சாரி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு எப்போ நம்ம எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு June 9. அதே மாதிரி நமக்கு எப்போ ரிசல்ட் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே போஸ்ட் நமக்கு கண்டிப்பாக நமக்கு போஸ்ட் கோட் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பாருங்கள், ஜேஏக்கு அதுக்கப்புறம் ஜேஏ, விஏஓ, பில் கலெக்டர் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, போஸ்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோட் ஆக்சுவலாக நாங்கள் போஸ்ட் கோட் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் போஸ்ட் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. விஏஓ, ஜேஏக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, ஸ்டெனோக்கு அப்படின்னு டைப்பிஸ்ட் 1, டைப்பிஸ்ட் 2, ஸ்டெனோ 1, ஸ்டெனோ 2 மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் ரேஷியோ குறைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரேஷியோ படி டோட்டல் 74 பேஜஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவங்க என்ன ரேஷியோவில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன ரேஷியோ லிஸ்ட் நாங்கள் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு 1:3 1:3 ரேஷியோலையும் அதே மாதிரி 1:1.5 அந்த ரேஷியோவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விஏஓ, ஜேஏ, பில் கலெக்டர் அந்த மாதிரி அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் டைப்பிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவும் இங்கே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, விஏஓ, பில் கலெக்டர், அதுக்கப்புறம் ஜேஏ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதே டைப்பிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஜென்ரலுக்கு 1:3 தான். ஆனால் டைப்பிஸ்ட்டுக்கு ரிசர்வேஷனுக்கு 1:2. இங்கே 1:1.5 பதில் இங்கே 1:2 ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது கிட்டத்தட்ட மெமோ மாதிரி தான். ஆனால் மெமோ உங்களுக்கு இன்னும் செப்பரேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மேக்ஸிமம் நீங்கள் இன்றைக்கி நைட்டில் இல்லாட்டி நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அது நீங்கள் ஓடிஆரில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் போகிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 இதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் இந்த இது விட்டுருந்தாங்க. வேக்கன்சிஸ் மறுபடியும் ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரிவைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ டோட்டல் வேக்கன்சிஸில் 41 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் எவ்வளோ போஸ்ட் வேக்கன்சிஸ் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தனியாகவே கொடுத்துருக்காங்க. இது குவாலிஃபிகேஷன்ஸு இப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், போஸ்ட் கோட் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9532. ஸோ நமக்கு வேக்கன்சிஸ் நமக்கு 41 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இல்லை முன்னாடி கொடுத்தோட நம்ம என்ன நினச்சோம் பார்த்தீங்களா, மெமோ நமக்கு லேட் ஆகிறதுனால வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா நிறையா பேர் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நமக்கு 41 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் இப்போதைக்கு 2 அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நமக்கு மெமோ மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்க நம்பர் இருக்கான்னு பார்த்தோம். செகண்ட் ஒன்
வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2ஓட பிடிஎஃப்மே வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு லாஸ்ட் டைம் என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு 9491 இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து வந்து நமக்கு வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் இப்போ 41 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகி 9532 வேக்கன்சிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நீங்கள் நல்லா போஸ்ட் கோட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டாக, டிஸ்ட்ரிக்டா, செக்யூரிட்டியா, நான் செக்யூரிட்டியா அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நீங்கள் போய் செக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா அவங்க டவுட்ஸ்லாம் கமெண்ட் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி நேற்று நான் வீடியோ போட்டதில் நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரே கேள்வியில் கேட்டிருந்தீங்க. அது என்ன அப்படின்னா வந்து கவுன்சிலிங் வந்து தனித்தனியாக நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. மெமோ எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்ட கொஷின் இதுதான். கிட்டத்தட்ட வந்து எனக்கு கிட்டத்தட்ட உனக்கு 25-26 மெம்பர்ஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 8 to 9 மெம்பர்ஸ் இந்த ஒரு கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க நீங்கள். மெமோ வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா வந்துருமா? ஸோ வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருக்கும் மெமோ வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ நாள் கழிச்சு கவுன்சிலிங் நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் நேற்று கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மெமோ வந்து செப்பரேட்டாக தான் வரும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கு செப்பரேட்டாக தான் வரும். லாஸ்ட் டைம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ஃபேஸஸ்லாம் போச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விஏஓ ஜேஏ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 11/7/23 வந்து அவங்க வந்து மெமோ இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எப்போ கவுன்சிலிங் வந்து நமக்கு இது பண்ணாங்க அப்படின்னா வந்து 11 வந்து கொடுத்துட்டு 20 தான் நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 27 கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் எப்போ அப்படின்னா 10 ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பாருங்கள், இங்கே ஒரு 10 நாள், அங்கே ஒரு 10 நாள், 20 நாள் நமக்கு வந்து ஜேஏ விஓ கவுன்சிலிங் லாஸ்ட் டைம் நடந்துச்சு. இது வந்து விஓ ஜேஏக்கு லாஸ்ட் டைம் வேக்கன்சிஸ் கூட, இந்த தடவை கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் கொஞ்சம் இதாகிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே நீங்கள் டைப்பிஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து பாருங்கள், நமக்கு வந்து 10 வந்து முடிஞ்சிச்சா, 14 தான் அவங்க அகெயின் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணாங்க மெமோ. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து எப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 21 ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் பண்ணி செப்டம்பரில் 11 செப்டம்பர் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் எண்ட் ஆச்சு. இது டைப்பிஸ்ட்டுக்கு. போன தடவை வந்து விஏஓ ஜேஏ டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் 3 ஃபேஸ் கவுன்சிலிங் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட் ஃபேஸ்க்கு மட்டும் சொல்கிறேன் நான். ஸோ அங்கே ஒரு 9 நாள், இங்கே ஒரு 11 நாள், கிட்டத்தட்ட டைப்பிஸ்ட்டுக்கு 20 நாள் கவுன்சிலிங். ஏன் 20 நாள் இப்படின்னா நடுவில் வந்து நமக்கு சாட்டர்டே சண்டேஸ்லாம் வரும்ல. ஸோ அதனால மொத்தமாக இப்படி டூன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கழிச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக சாட்டர்டே சண்டேஸுங்கும் போது அது ஒர்க்கிங் டே. இப்போ சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்கலாம், நான் ஒர்க்கிங் டேவாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் நமக்கு இவ்வளோ நாள் எடுக்கிற மாதிரி இருக்குது மொத்தமாக. இது வந்து நமக்கு வந்து டைப்பிஸ்ட்டுக்கு பாருங்கள் 10ஆம் இங்கேயே நமக்கு ஒரு 4 நாள் இருக்குது. 14 கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டெனோக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 11ஆம் முடித்தோமா, ஸோ உங்களுக்கு 14ஆம் தான் உங்களுக்கு மறுபடியும் வந்து மெமோ மாதிரி அது வந்து அதே செப்டம்பர் தான். ஆனால் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கணும் அதே மாதிரி 21ஆவது நாள் நமக்கு வந்து இது செப்டம்பர். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் 21ஆம் ஆரம்பித்து 26ஆம் முடிஞ்சிருச்சு நமக்கு. லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப கவுன்சிலிங் வந்து நமக்கு சீக்கிரமாக ஸ்டாண்டப் முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா நிறைய அன்ஃபில்டு வேகன்சிஸ் இருந்துச்சு. அதனால தான் இந்த தடவை நமக்கு பிஎல்ல நிறையா ஸ்டெனோ வேகன்சிஸ் வந்திருக்கும். அதுக்கு காரணம் லாஸ்ட் இயர் வந்து ஃபில் ஆகாததுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு செப்பரேட்டாக மெமோ வரும், செப்பரேட்டாக கவுன்சிலிங் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலிங் முடிஞ்சு குறிப்பிட்ட டைம் கிடச்சி தான் உங்களுக்கு வரும். பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் 1 வீக் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா. ஒரு கவுன்சிலிங் முடிச்சோன்னே 4 டேஸ் கழிச்சு உங்களுக்கு மெமோ, அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு தான் உங்களுக்கு கவுன்சிலிங். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேசிஸில் கவுன்சிலிங் நடக்கும். ஆல்ரெடி நம்ம கவுன்சிலிங்ஸ் எப்படிலாம் நடக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 or 2 மட்டும் சப்போஸ் வந்து எனக்கு நான் லேட்டாக ரிப்ளை பண்ணுவேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் காட்டாது, யூடியூப் ஸ்டூடியோவில் தான் காட்டும். அது வந்து எனக்கு ஷேடோ பேண்ட் இருக்கிறனால சில நேரத்தில் கமெண்ட் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட 2 பிடிஎஃப்மே நான் டெலகிராமில் வந்து சென்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராமோட லிங்க் வந்து யூடியூப் பயோவில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.